இடமெல்லாம் சிறப்பு என்பதை நன்கறிந்த அறிவுலக மேதை கண்கண்ட தெய்வம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கற்பி என்றார். அந்த கற்பி என்கின்ற ஒரு வார்த்தைக்கு உலகமே அதிரக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்த நமது குறளோவியன் அவர்கள் கல்வியிற்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற வகையில் எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு பள்ளி கட்டணத்தை செலுத்தி நோட்டு புத்தகம், பாட புத்தகம், புத்தகத்தை சுமந்து செல்லக்கூடிய பை போன்றவற்றையெல்லாம் செய்து எத்தனையோ மாணவர்கள் இன்று படிப்பிலே உயர்ந்து சிறந்ததொரு பணியிலே இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தினை ஒரு ஹாப்பி பர்த்டே பாடல் நம்ம அன்பு சகோதரன் குறளவருக்கு குறளோவியனுக்கு நாம் சமர்ப்பிப்போம். நாம் பிறப்பது கடவுளுடைய அருளாலே, வாழ்வது கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலே, இறந்தாலும் கடவுள் குறித்து வைத்த நாட்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் இருந்தாலும் கூட ஆண்டவரை நம்புகின்றவர்கள் கைவிடப்படுவதில்லை என்பதை உணர்ந்து அவருக்கு நம்முடைய அன்பின் வெளிப்பாடு இந்த பாடலை, இது துக்கமான நாள் அல்ல, மகிழ்ச்சியான நாள். ஆண்டவர் மென்மேலும் அவரை ஆசீர்வதிக்க, அவர் கடவுளிடமிருந்து நமக்கும் ஆசிரை பெற்று தர இந்த வாழ்த்து பாடலை நாம் பாடுவோம். Happy birthday to you. Happy birthday to you, குறளோவியன். Happy birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, குறளோவியன். Happy birthday to you. மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே. இந்த கல்லூரி சொந்தம் இது மட்டும்தானே நட்பினை எதிர்பார்க்குமே. மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே நேற்றைக்கு கண்ட கனவுகள், இன்றைக்கு உண்ணும் உணவுகள், ஒன்றாக எல்லாரும் பரிமாறினோம். வீட்டுக்குள் தோன்றும் சோகமும் நட்புக்குள் மறந்து போகிறோம். நகைச்சுவை குறும்போடு நடமாடினோம். அருளின் ஊற்றாகிய அன்பு தெய்வமே, இந்த அருமையான மாலை வேளையிலே நீர் எங்கள் அனைவரையும் முதிர்ச்சி பெற்ற ஒரு ஆன்மாவோடு தொடர்பு கொண்டு நாங்களும் புத்துணர்ச்சியோடும் புது தெம்போடும் வாழ இவ்விடத்திற்கு அழைத்து வந்துள்ளீர். புனிதர்களின் தோழமையில் பங்கு கொண்டிருக்கின்ற நம் சகோதரர் தனது திட்டங்கள் பணி தொடர சிறப்பான முறையில் நடைபெற நன்மையான காரியங்களுக்கு அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளுக்காக, ஜெபங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வேளையிலே இவருக்கு வழிகாட்டியாக
பாதுகாப்பு இருந்த புனித அந்தோணியார் எங்கள் மனதிலும் இது போன்ற நிறைவான உணர்வை வித்திட்டு நிறைவனை நோக்கிய பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளும்படியாக செய்வராக. இவனைத்தும் எம்பெருமான் இயேசுவின் திருநாமத்திலும் புனிதர்களின் பரிந்துரையின் வழியாக மகிழ்ச்சி மன்றாடுகிறோம். ஆமென். இனிய நெஞ்சங்களே, மேலும் இம்மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் நஞ்சம் நிறைந்த நன்றியும் மாலை வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். இருவரை 2-3 முறை நான் இன்று அவரிடத்தில் செவிமடுத்திய ஒரு வார்த்தை, இந்த நாள் ஒரு வருத்தமான நாளாக இருந்தாலும் உண்மைதான். அவரை நாம் இழந்த காரணத்தால் நமக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தாலும் புனித அந்தோணியார் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: இந்த பிள்ளையின் இழப்பு வருத்தம் கிடையாது, நீங்கள் இதை ஒரு வெற்றி தினமாக பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், வாழ்க்கையில் தோல்வியை நாம் காணும்போது துவண்டு விடாமல் துணிந்து வீறு நடை போடக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருந்த ஆத்மாதான் குரல் ஓவியன் உயிர். இது போன்ற நற்பணிகளை செய்வதென்றால் அவரது எளிதானதல்ல. பணம் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் ஒரு தூண்டுதல், ஒரு ஊக்கம், ஒரு உற்சாகத்தை பெற வேண்டுமையானால் அந்த அருள் பொழிவை பெற்றிருக்க வேண்டும். ஆதலால் தான் அவருடைய நற்பணிகள் அவர் மறைவாக இருந்தாலும் இந்த நல்ல செயல்கள் மலர்ந்த செயலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்டிப்பாக குரல் ஓவியம் நமது ஒவ்வொரு உள்ளத்திலும் இதயத்திலும் ஒரு அருமையான சிந்தனையை ஒரு ஓவியமாக வடித்து கொடுக்கின்றார். நான் எப்படி இந்த காரியங்களை செய்து வருகின்றேனோ, நீங்களும் சிறிய சிறிய காரியங்கள், அதிலும் குறிப்பாக என்று பெரியவர்களுக்கு போர்வையும் சிறு பிள்ளைகளின் பாரத்தை குறைக்க அவர்கள் ஏந்தி செல்லக்கூடிய புத்தகத்தை தாங்கக்கூடிய பைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நற்பணி, இது போன்ற சிறிய சிறிய காரியங்கள் நாம் செய்யும்போது இதுதான் கடவுளுக்கு நாம் வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான உயிர் ஆற்றல் நிறைந்த ஜெபமாக மாறும். உதட்டளவில் நாம் பணி செய்யாமல் உடலளவில் நம்முடைய ஐம்புலன்கள் இந்த பணிகளை செய்து கடவுளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிலை என்றே சொல்லலாம். அதில் இந்த நாள் வெறும் வருத்தத்தை எண்ணி பார்க்கக்கூடிய நாள் அல்ல, மாறாக குரல் ஓவியன் அவர் பெற்றுக்கொண்ட வெற்றியை நினைத்து மகிழக்கூடிய நாள். இந்த ஆன்மாவுக்கு நித்திய இளைப்பாறுதலையும் முடிவில்லா ஒளி அவள் மேல் பிரகாசிக்க கடவுள் ஜெபித்து, மேலும் அவரது அவரது ஜெபத்தில் பங்கு கொள்ளும்படியாக இங்கு இந்த நிறுவனத்தை, ஃபவுண்டேஷனை நடத்தக்கூடியவர், இதை ஒரு அடித்தளமாக, ஒரு ஆதாரமாக இருப்பதை கண்டு நாளடைவில் கட்டடமாக உயர்த்திருக்கும் அவருடைய தோழர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியும் செய்யக்கூடிய பணிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். God bless you. அன்பு உள்ளங்களே, மற்றும் இன்று குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் நம் மத்தியில் வாழ்ந்து அன்போடு பழகி உறவாடி ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக இந்த குரலோவியில் இந்த ஃபவுண்டேஷன் ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை துவங்கி இந்த மண்ணில் மடிந்தாலும் மறக்கப்படவில்லை. ஆக இந்த நாளிலே அவருடைய 39வது பிறந்த நாளை முன்னிட்டு, இந்த நாள் முன்னுரையிலே சொன்னது போல ஒரு துக்ககரமான நாளாக இருந்தாலும்
துக்கத்தை துடைப்பது யார்? கவலையை மறக்க செய்வது யார்? ஆண்டவர் தான். இவ்வுலகத்திலே இன்னைக்கு நம்ம வந்திருப்பது, அவர் பிறந்தார், குறுகிய நாட்கள் அவர் வாழ்ந்திருந்தாலும் இந்த உலகத்திலே மறக்க முடியாத ஒரு நற்பணிகளை அவர் நிறைவேற்றி சென்றிருக்கின்றார். அவருடைய கனவுகள் தொடர வேண்டும். அவர் ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர். நான் வாழ்ந்தாலும் பிறரும் வாழ வேண்டும். ஏழைகளின் கண்ணீரை துடைக்க சிறு சிறு உதவிகளின் வழியாக, சிறு சிறு ஈகையின் வழியாக அவர் கடவுளை மகிமைப்படுத்தி இருக்கின்றார். நான் பெற்றதை பிறரிடம் பகிர்ந்து வாழ இந்த சிறப்பான விதத்தில் முதியோர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் தன்னாலான உதவிகளை அவர் கடவுள் எனக்கு கொடுத்தார், நான் கொடுக்கின்றேன் என்று. எல்லாம் கொடுக்கணும்னா மனசு வேணும். மனசு இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது. நம்ம குரலோவியன் அவரை பல முறை பார்த்துருக்கிற, பேசியதில்லை, ஆனால் ஸ்மைல் பண்ணுவார் என்னை பார்த்து. நானும் ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் அவருடைய இறப்புக்கு பின், ஒரு மனிதன் இறந்த பின்பு தான் ஒரு மனிதனுடைய நற்குணங்கள், அவருடைய செயல்களை நாம் இன்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது துக்கமாக இருந்தாலும் கூட அவர் செய்த நன்மை அவரை காக்கும், அவருடைய வீட்டை காக்கும், அவருடைய அன்பு பெற்றோரை காக்கும், அவருடைய அன்பு மனைவியை காக்கும். இந்த நாள் துக்கமான நாள் அல்ல. ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கே ஒரு ஆறுதல் சொல்லுகின்றார். இத்தனை பேர் நாம் வந்திருப்பது ஆறுதல் சொல்ல. இந்த ஆறுதல் என்றும் தொடர வேண்டும். அவரோடு இணைந்து செயலாற்றிய அனைத்து குரலோவியம் ஃபவுண்டேஷன் நபர்கள் ஒவ்வொருவரும் விட்டு சென்றதை, அதை தொடர நீங்கள் உறுதுணையாக இருந்து அந்த குடும்பத்தாரோடு இணைந்து அவர் நினைவு இருக்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய நற்காரியங்கள் நமக்கு நினைவு. இன்னைக்கு அந்தோனியார் உடைய விழாவை இந்த இடத்தில் சிறப்பிக்கிற போது அவர் அந்தோனியார் பக்தராக இருக்கலாம். அந்தோனியார் கையில் இருக்கிற இயேசு சாமி இருக்கிறாரு. இந்த இயேசு சாமி சொன்ன வசனங்கள், முக்கியமான காரியங்களில் இவரும் ஒரு சிறு துளி செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பைபிளிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு அன்று அவர் வாழ்ந்த பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னார், இந்த உலகத்தில் மனுஷெல்லாம் வாழ்ந்துட்டு செத்து போகும்போது கடவுள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நம்ம கடைசியாக போகும்போது நீ என்னென்ன செய்தன்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பண்புகள் இயேசு சுவாமி, நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தாயா, தாகமாய் இருந்தேன் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாயா, ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை உடுத்தினாயா, நோயிற்று இருந்தேன் என்னை பார்க்க வந்தாயா, சிறையில் இருந்தேன் என்னை சந்திக்க வந்தாயா. ஒரு சிலர் கேட்கலாம், ஆண்டவரே நீ எப்போப்பா பசியா இருந்த, எப்போ தாகமா இருந்த எல்லாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், உலகத்தில் இருக்கிற சின்ன சிறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு செய்கின்றதெல்லாம் எனக்கே செய்வது. அந்த காரியத்தில் இவர் சிறிய பிள்ளைகளுக்கும் முதியோருக்கும் செய்கின்ற காரியம் ஆண்டவருக்கு செய்திருக்கின்றார். நல்லது. ஆகவே தான் விவிலியத்திலே திருப்பாடல் சங்கீதம் 145 வசனம் 9 சொல்லப்படுவது போல, ஆண்டவர் கடவுள் எல்லாருக்கும் நன்மை செய்கின்றவர். அந்த நன்மை ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த குரலோவியன் இந்த மண்ணுகத்தை விட்டு பிரிந்தாலும் இன்று அனைவருடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இறக்கவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது நினைவாக அவருக்கு இன்னைக்கு நம்ம ஹாப்பி பர்த்டே பாடுவோம். ஆண்டவர் மேலிருந்து பார்ப்பாரு, இங்கிருந்து நாம் அவருக்கு இந்த 39வது ஹாப்பி பர்த்டே இந்த பாடலை பாடி ஆண்டவர் ஒரு ஆன்மாவுக்கு நித்திலை பாற்றி அமைதி தரவும், அவரை விட்டு பிரிந்து வாடுகின்ற அவருடைய அன்பு பெற்றோர்கள், அவருடைய உடன் மனைவி, அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைவான மன அமைதி சமாதானம் தந்து இந்த நற்காரியங்கள் தொடர்கின்ற பொழுது குரலோவியன் இறக்கவில்லை, நம்மோடு வாழ்கின்றார். ஆக இந்த அருமையான மின் விளக்குகள் அவருடைய பிறந்த நாளுக்கு அவர் ஒளியாக வாழ்ந்தார். சிறு நன்மை செய்கின்றவர்கள் ஒளியை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள், வழியை காண்பித்திருக்கின்றார்கள்.
அதே போல அன்னை திரைசா செய்தது போல இவரும் இந்த சிறு பணிகள் தொடர அனைவரும் ஆசீர் பெற அனைத்து மக்களின் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்கள். அனைவரும் எழுந்து நின்று ஒரு ஹாப்பி பர்த்டே பாடல் நம்ம அன்பு சகோதரன் குரலவருக்கு குரலோவியனுக்கு நாம் சமர்ப்பிப்போம். நாம் பிறப்பது கடவுளுடைய அருளாலே, வாழ்வது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால, இறந்தாலும் கடவுள் குறித்து வைத்த நாட்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் இருந்தாலும் கூட ஆண்டவரை நம்புகின்றவர்கள் கைவிடப்படுவதில்லை என்பதை உணர்ந்து அவருக்கு நம்முடைய அன்பின் வெளிப்பாடு இந்த பாடலை, இது துக்கமான நாள் அல்ல, மகிழ்ச்சியான நாள். ஆண்டவர் மென்மேலும் அவரை ஆசீர்வதிக்க, அவர் கடவுளிடமிருந்து நமக்கும் ஆசிரை பெற்று தர இந்த வாழ்த்து பாடலை நாம் பாடுவோம். To you, happy birthday to you, happy birthday to you, குரல் ஓவியன், happy birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, குரல் ஓவியன். Happy birthday to you. குட் ஈவினிங். நேற்று இங்கே வந்திருந்தேன் கொடியேற்றத்துக்காக, மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த குரல் ஓவியன் ஃபவுண்டேஷன் இவங்க மூலியமாக நிறைய நல்லது நடக்குதுங்க. கடவுள் இவங்க ஆசீர்வதிக்கட்டும். ரெண்டாவது, குரல் ஓவியன் எங்களுக்காக மன்றாடுகின்றார்கள். அதனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க் ஆல் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இது திரு ஜே காலனி பெரியவர்களே, தாய்மார்களே, நமது வட்டத்தில் வாழ்ந்து முதல்நிலை கல்லூரியில் பட்டம் பெற்று இன்று நமது வட்டத்தில் இந்த நல்ல காரியத்தில் பங்கு கொள்ளும் எனது அருமை ஃபாதர், எனது அருமை நண்பரும் ஃபாதர் ஆரோக்கியதாஸ் அவர்களை எங்கள் வட்டத்தின் சார்பாகவும் குருவன் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் வரவேற்கின்றோம். அதேபோல் என்டி பிளாக்கில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடப்பது என்றால் குரல் ஓவியன் நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன் தான். காரணம், ஏழை எளியவர் என்று பார்க்காமல் அனைவரையும் ஒன்றாக நினைத்து அனைவரையும் வருக என்று வரவேற்பவர் அருமை நண்பர் குரல் ஓவியன் தான். இன்று குரல் ஓவியன் நம்மோடு இல்லை என்று நினைக்கும் போது மிகவும் துன்பப்படுகிறது. அந்த நல்ல நண்பன் மற்றவர் கல்விக்காகவும் மற்றவர் கஷ்டத்துக்காகவும் உதவியவர் தான். காரணம், அவருடைய தகப்பனாரும் சரி அவருடைய தாயாரும் சரி நல்ல பிள்ளையை ஈண்டெடுத்து இந்த பிள்ளைக்கு அவர் மூலியமாக இந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கற்க புத்தகத்தையும், வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு பெட்ஷீட்டையும் பிள்ளைகளுக்கு பேகையும் கொடுத்து நன்றாக படிக்க வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்துடன் வாழ்ந்தவர் தான். இந்த வட்டத்தில் குரல் ஓவியன் மறைந்த நேரத்தில் அனைவரும் துயரம் கொண்ட நாளாக இருந்தது. அந்த 2 நாள் மிகவும் துயரத்தில் உள்ள அனைவரும் துயரத்தை கண்டு அனைவரும் அந்த வீட்டை சூழ்ந்தார்கள். அந்த மரணம் குரல் ஓவியனுக்கு வர வேண்டுமா? நோயிட்டிருந்தாலும் பரவாயில்லை, அகால மரணம் வர வேண்டுமா என்ற அனைவரும் எத்தனை மாரிக்குப்பம், கோரமண்டல், சாம்பியன், எஸ்டி பிளாக், இடி பிளாக், நியூ எலக்ட்ரிக் காலனி அனைவரும் அந்த வீட்டை சூழ்ந்தார்கள். ஏனென்றால் நல்ல மனிதர் குரல் ஓவியன் என்பவர் அருள்மிக்க நல்ல நண்பர். அனைவரிடமும் நல்ல மரியாதையோடும் நல்ல நகைச்சுவையோடும் பேசக்கூடியவர் தான். அவர் இந்த வட்டத்தில் தான் முதலில் பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் என்று புத்தகத்தையும் பேகையும் கொடுத்து அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும்,
அம்பேத்கர் சொன்னது போல் படி ஒன்று செய் புரட்சி செய் என்ற வார்த்தையை அவர் கூறவில்லை என்றாலும் அவர் மூலமாக செய்தார் பிள்ளைகளுக்கு. எத்தனை பிள்ளைகளுக்கு புத்தகத்தை, காலேஜில் படிக்கும் பிள்ளைகளுக்கு, ஹைஸ்கூல் படிக்கும் பிள்ளைகளுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுத்தார். என்னிடத்தில் கொடுத்துள்ளார். அண்ணா இவரோடு எடுத்து கொடுத்து விடுங்கள். அந்த அளவுக்கு நல்ல மனதைரியமும் நல்ல திடகத்திரமாக வாழ்ந்த மனிதர் நம்மிடத்தில் இல்லை என்று நினைக்கும் போது அருமையாக கூறினார்கள் ஃபாதர் அவர்கள். மனிதனுடைய உயர் எந்த நேரத்தில் எப்படி பிரியம் என்று நினைப்பதற்கு ஆகவில்லை. எந்த நேரத்தில் எது நடக்கும்? நாம் வாழும்போது நல்ல உணர்வோடும் நல்ல பண்போடும் நல்ல மரியாதையோடும் வாழ்ந்து தான் நம் மேலோகம் அடைய வேண்டும். அந்த அளவுக்கு நல்ல பண்போடும் அறிவோடும் நல்ல பெயரோடு வாழ்ந்தவர் தான் குறளோவியன். குறளோவியன் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை, எல்லாமே நல்லது தான் செய்தார். காரணம் அவருடைய தகப்பனார் அந்த அளவுக்கு பொது நிகழ்ச்சியை மிகவும் சீரசமாக நடத்தக்கூடியவர். உலக தமிழ் மாநாடை நடத்தக்கூடியவர் அவர் தகப்பன். அவர் தகப்பன் வழியை சார்ந்தவர் தான் அவருடைய பிள்ளை. தன் தகப்பன் செய்த பணியை தொடர்ந்திருந்தார். அதே நாம் பிறப்பில் நல்ல குணத்தோடும் நல்ல படிப்போடும் நல்ல அறிவோடும் வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் தாய் தகப்பன் இப்போ புக் எடுத்து போறது பெருசு இல்லை, பேக் எடுத்து பெருசு இல்லை, இலவசமாக கிடைக்குது. இந்த இலவசமாக எடுத்து போட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும். இதே போல் குறளோவியன் போல் நீயும் நாளைக்கு ஒரு 10 பிள்ளைகளுக்கு படிப்பு கொடு, 10 பிள்ளைகளுக்கு பேக் வாங்கி கொடு, 10 பிள்ளைகளுக்கு நோட் புத்தகத்தை வாங்கி கொடு. இனவோ வந்தோம், பெட்ஷீட் வாங்கிக்கணும், பேக் வாங்கிக்கணும், புக்கு வாங்கிக்கணும், எத்தும் போய் அதை போட்டு பிள்ளைகள்கிட்ட மொபைலை கொடுத்துட்டு அதை படிக்க விடாத வைக்காதீங்க. மொபைலை கொடுங்க. பிள்ளைகளை முதலில் பிள்ளைகள் விளையாட விடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஹவராவது விளையாட விடுங்கள். அப்பதான் அது பிசிக்கலா இருக்கும், நோய் நொடி இல்லாமல் ஒரு 60 வயசு வரைக்கும் வாழும். பிள்ளைகள் எந்த பிள்ளைங்க இப்போ விளையாடுது, கிரவுண்ட்ல எங்க விளையாடுது, இல்லை வீட்டு எதில் எங்க விளையாடுது, எப்பவுமே மொபைல் தான் கையில். அதுக்கு யாரு பேரண்ட்ஸ் காரணம்? உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் தான் பிள்ளைகளுக்கு விளையாட சொல்லுங்கள். நீங்களும் விளையாடுங்கள் அவர்களோட சேர்ந்து. அப்பதான் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்காமல் நல்ல வளமோடு வாழும், நல்ல சக்தியோடு வாழ. இன்று மொபைல் எந்த நிலையில் இருக்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அப்பா அம்மா சீரியல் பார்த்தா பிள்ளையும் மொபைல் பார்த்துருக்குது. மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம்.
பாவங்களின் சுமையானதே மனசே